இன்று நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம், பார் அசோசியேஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நடுநிலையில இருந்து அந்த மக்களுக்கு ஒரு நீதி நியாயமா நடந்து கொள்ற ஒரு தலைவராக உபஜாயத்துக்கு மாறுவார் நாங்கள் நம்புகிறோம். அதே நேரத்தில் இந்த நாட்டில் டுவல் சிட்டிசன்ஷிப் சொன்னால் தமிழ் மக்கள் இன்று நாட்டில் நடந்த பிரச்சனையில் தமிழ் மக்கள் இந்த நாட்டிலிருந்து தள்ளப்பட்டார்கள், திரட்டப்பட்டார்கள். அவ்வளவு பேரும் அந்த நாட்டில இருந்து இன்னைக்கு இந்த நாட்டில் 30 வருட யுத்தம் முடிஞ்சு இந்த நாட்டில் வந்து என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காணி இருக்கு, குடும்பம் இருக்கு, தாய் காப்பன் இருக்கு, இங்க வந்து ஒரு டுவல் சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கொள்ள ஒரு நிலையில அவங்க இருக்கிறாங்க. இன்று நாங்க எல்லாருக்கும் தெரியும், கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டுக்கு அமெரிக்காவில் வரப்போகல, பசில் ராஜபக்ச இந்த நாட்டுக்கு அமெரிக்காவில் வர்ற நேரத்தில் இமிகிரேஷன் ஆபீசர் ராவ் 2 மணிக்கு தொடர்ந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க டுவல் சிட்டிசன்ஷிப். ஆனா இன்று அந்த டுவல் சிட்டிசன்ஷிப்பே கொடுக்கறதுக்கு அவங்க இன்டே பண்ணணும் கோட்டாபய ராஜபக்ச ஸ்தானத்தை கொண்டு வச்சுட்டாங்க. அப்ப இந்த மக்கள் எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இந்த நாட்டுக்கு வரையில்லாத ஒரு நிலைமையை கொண்டு பண்ணி வச்சுட்டாங்க. அதே நேரத்தில் மைத்ரிபால சிறிசேனா மகன் ஒரு டிஐஜி மகன் கட்டி இப்ப இதே 48 அவர் ஒரு ஆளை போலீஸ்ல வைக்கணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம், நான் அன்று சென்றேன், இந்த 48 அவர் செஞ்சதே விபக்ஷ விரோதி. ஆனா திரும்ப சுத்தி அது அவங்களுக்கே நிக்குது. இன்று மைத்ரிபால சிறிசேன மகனும் 14 பேரும் ஒரு டிஐஜி மகனுக்கு அடிச்சுட்டு போலீஸ் பேர்ல வெளியே வந்திருக்கிறாங்க. அன்று நாங்க பார்த்தா மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அவருடைய தம்பி அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆபீசருக்கு அடிக்கும், அவரே போலீஸ்ல போயிட்டு என் தம்பியை நீங்க உடனே அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்ன மைத்ரிபால சிறிசேன இன்றைக்கு அவரோட மகனுக்காக வேண்டி பாட்டுக்கூடா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு போலீஸ் பேர் அந்த 14 பேரும் எடுத்துக்க போறாரு. அப்ப இந்த நாட்டுல நீதி நியாயம் என்றது கொஞ்சமும் இல்லை என்றதுதான் நாங்க வந்து இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கிறோம். இன்று நாங்க பார்த்தோம், 8 தேங்காவை கலவாந்த புள்ளைய அதை கல்வியாக ஆக்கி போலீஸுக்கு கொண்டு அதை கோர்ட்டுக்கு போட்டு 50 நேரம் பேர்ல தான் அந்த புள்ளி அனுப்பினாங்க. அந்த புள்ளைக்கு அந்த சட்டம் இப்படி ஒரு டிஐஜி மகனுக்கு அடிச்ச மைத்ரிபால சிறிசேன மகனுக்கு போலீஸ் பேர் கொடுக்குற எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை என்றதை நாம சொல்லிக் கொள்ள விரும்புவோம். அதே தான் போலீஸ் ஸ்போக்ஸ்மேன் நீங்க பாத்தீங்க, அவருக்கு உடனடியாக அவர் மாற்றணும்னு சொல்லி ஐஜிபி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க இந்த நாட்டையே இல்லை. எனக்கு வந்து உத்தரவு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியாக சொல்றாரு. இன்றைக்கு ஐஜிபிக்கு அவருடைய டிபார்ட்மெண்ட் கூட ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு ஐஜிபியாக இருந்து செய்யலாம். அதுலயும் கூட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இன்வால்வ்மெண்ட் இருக்கிறது தான் நாங்க சொல்லணும். அதே மாதிரி லோயர் கலெக்டிவ் இன்றைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஷியானி பண்டாரநாயகர் இம்பீச்மெண்ட்டுக்காக வேறு செஞ்ச எல்லா லோயர்மாரும் இன்னும் அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கு. உடனடியாக இந்த அச்சுறுத்தலை நிப்பாட்டணும், இந்த லோயர்மார் அவங்களோட வேலையை செய்ய விடணும்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இந்த நாட்டில் ஜெனீவா பிரச்சனை எதிர்கொள்கிற நேரத்தில் இந்த மாதிரி நடந்து கொண்டா இந்த அரசாங்கம் எல்லா பிரச்சனைகளையும் எல்லாம் தரவாயின்னு சொல்லுவாங்க சில இடத்துல. அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் எல்எல்ஆர்சி ரிப்போர்ட் தான் ஜனாதிபதி அவர்கள் அன்றைக்கு ஜெனீவாலே அதே தான் மைந்து சம்பந்திய பேக்கிங் போய் சொன்னார்கள், நாங்க பாராளுமன்றம் போட்டோம், நாங்க இது அமுல் குழந்தைகள் அமுல் செஞ்சு கொண்டிருக்கிறோம், அதனாலேயே நீங்க இந்த ரெசல்யூஷன் புனர்வானம் நாங்க சீக்கிரமாக இது அமுல் படுத்துவோம். ஆனா இந்த திரும்ப பேக்கை நேற்று போறாரு, அந்த பேக்ல ஒன்றுமே இல்லை, நாங்க ஒன்றுமே அமுல் செஞ்சு இல்லை, நாங்க இன்னொரு வருஷம் தாங்க நாங்க இது அமுல் கொண்டு சொல்ல போறாங்க என்னமோ தெரியாது. அதே நேரத்தில் நாங்க பார்த்து சரண குடுவார்கள் 8 பேருக்கு புதிய சார்ஜஸ் கோர்ட்ஸ்ல போடுறீங்க. ஒரு டிப்யூட்டி மினிஸ்டர் ஹோட்டல்ல ஆல்கஹால் விற்கிறாங்க போயிருந்து. இது நாங்க தொடர்ந்து சொல்லி வந்தவங்களுக்கு நாங்க சொன்ன விட இந்த அந்த நாட்டுல அரசாங்கத்திலே உள்ள அமைச்சர்மார், பிரதி அமைச்சர்மார், எம்பிமார், கவர்னர்மார், சேர்மன்ல இருக்கிற கோஆபரேஷன் சேர்மன் இவங்க எல்லாமே சமைச்சாங்க. இன்னைக்கு ரேப் எடுத்தாலும் அவங்க தான் செய்யறாங்க, கொள்ளை அடிக்கிறதும் அவங்க தான், மங்கோல் அடிக்கிறதும் அவங்க தான், பேங்க் உடைக்கிறதும் அவங்க தான். இன்னைக்கு எல்லா கெட்ட விஷயங்களையும் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்மார்கள், பிரதி அமைச்சர்மார்கள் செய்திருந்தது நாங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தோம். அதை இன்னைக்கு உங்களுக்கு ஒவ்வொன்றா உருவாகிட்டு வருவது. அதே நேரத்தில் பாராளுமன்றத்திலே ஜோனமர்த்துமைக்கு பங்கேற்று சாப்பிடணும் ஒரு மூவ் வந்திருக்கு. உடனடியாக அதை ஸ்பீக்கருக்கு அப்ரூவ் பண்ணி ஒரு காரணம் இல்லாதது இந்த காலத்துல திரும்ப கொண்டு போட்டு இந்த நேரத்திலே போட முஸ்லிம் மக்களுடைய இவ்வளவு பிரச்சனை போல இதை கொண்டு போடுறீங்க. அதுக்கு ரோசி நாயகத்தை பார்த்து சொல்லி இப்ப இந்த மாதிரி நேரத்தில் ஹக்கீம்களை இப்பதான் போய்கோட் பண்ண வேணும். அது ஹக்கீமுக்கு இவ்வளவு கேவலமா அந்த கேபினெட்டுக்குள்ள ஹராத்துல தான் வாழ்றாங்க ஜனாதிபதி சொல்ற நேரத்துக்கு அவருக்கு எழுப்பி போய்கோட் பண்ணி கேபினெட் ஒரு 3 மாசத்துக்கு அதை செய்யவே இல்லை. ஆனா இன்னைக்கு இறச்சி குழந்தை சொல்லி அவர் பார்லிமெண்ட் போய்கோட் பண்றாரா? ஆனா முஸ்லீம்களுக்கு கேவலம் இவ்வளவு பள்ளிவாசலோட இவ்வளவு முஸ்லீம்களுக்கு விரோதமா புதுவாக நடந்து போகல. அது ஒரு மீட்டிங்காவது ஹக்கீம் முஸ்லீம்களுக்காண்டி
அவர் பாய்காட் பண்ணது நாங்க பார்க்கல. நாங்க ஹக்கீமை ஒரு கேவலமானவன் என்றே நாங்க பார்க்கிறோம். அதான் தொடர்ந்து நாங்க சொல்லி வரோம், அவன் கேவலமாவே நடந்து கொள்றான். அதே மாதிரி கண்டில ஸ்லோட்டர் ஹவுஸை உடனடியாக கவுன்சில் கேண்டி கவுன்சிலாக அதை மூடணும்னு சொல்லி தீர்மானித்து மூடி போட்டிருக்காங்க. இது இன்னொரு பிரச்சனையாக இது வேற ஒண்ணுமே எங்களுக்கு சொல்றது. இந்த இந்த நிலைமையில அந்த பலையா மாதவ பத்தி பேசி பார்த்தோம். ஒவ்வொரு தரங்க அவர் எங்களுக்கு சொல்லுவார், நாங்க சொல்றது. ஆனா இந்த தடவை ஜனாதிபதி பலையா மாதவ ஜாத்தியாந்திர குமார் அப்படி சொல்லி வாய மொழி கொண்டு கொன்வேஷன் முடியாது. அவர் ஜெனிவால ஓட் முடிஞ்ச போது பேச ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதனால அவர் பேசின போதே நான் பேசுவேன்.